ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது. அந்த சிங்கத்தை பார்த்தவுடன் விலங்குகள் அனைத்தும் தலைதெறிக்க ஓடிவிடும். ஒரு நாள் சிங்கத்திடம் நரி ஒன்று மாட்டிக்கொண்டது. ராஜாவே, என்னை விட்டுவிடுங்கள், எனக்கு குடும்பம் உள்ளது என்று நரி எவ்வளவோ மன்றாடி பார்த்தது. அதற்கு சிங்கம், நான் மிகவும் பசியில் இருக்கிறேன், உன்னை பாவம் பார்த்தெல்லாம் விட முடியாது, இப்போதே உன்னை கொல்லப் போகிறேன் என்றது. நரிக்கு திடீரென ஒரு யோசனை தோன்றியது. ராஜாவே, தயவு செய்து நான் இங்கு எப்படி வந்தேன் என்பதை மட்டும் கேளுங்கள். நான் கடவுளால் இங்கு அனுப்பப்பட்டவன். கடவுள்தான் என்னை இந்த காட்டிற்கு அனுப்பியுள்ளார். அதுவும் உங்களுக்கு துணையாக இருக்கவே என்னை அனுப்பியிருக்கிறார் என்றது. என்னது? கடவுள் உன்னை அனுப்பினாரா? அதுவும் எனக்கு துணையாகவா? உன்னை எப்படி நான் நம்புவது என்றது சிங்கம். எனது சக்தி இந்த காட்டில் உள்ள எல்லா விலங்குகளுக்கும் தெரியும். வேண்டுமென்றால் நான் முன்னால் செல்கிறேன், நீங்கள் என் பின்னால் நடந்து வாருங்கள். என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீர்கள் என்றது நரி. அவ்வாறே நரி முன்னால் செல்ல சிங்கம் பின்னால் சென்றது. காட்டில் உள்ள விலங்குகள் அனைத்தும் சிங்கம் வருவதை பார்த்து பயந்து ஓடின. ஆனால் சிங்கம் நரியை பார்த்து அனைத்து விலங்குகளும் பயந்து ஓடுவதாக எண்ணி வியந்தது. ஆம், உண்மையில் இவன் சக்தி வாய்ந்தவன்தான், அதனால்தான் விலங்குகள் பயந்து ஓடுகின்றன என்று எண்ணி நரியை தன் கூடவே சிங்கம் வைத்துக் கொண்டது. தான் வேட்டையாடும் உணவுகளை முதலில் நரிக்கு கொடுத்த பிறகே சிங்கம் உண்டது. தனது புத்திசாலித்தனத்தால் மரணத்திலிருந்து தப்பித்தது மட்டுமன்றி வாழ்நாள் முழுவதும் உழைக்காமலே தனக்கான உணவையும் ஏற்பாடு செய்து கொண்டது நரி. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் நீதி, எந்த கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நமது புத்திசாலித்தனம் நம்மை காப்பாற்றிவிடும். இது போன்ற மேலும் பல கதைகளை பெற நமது சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.